ஹலோ கைஸ், போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி டப்புக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட், அதாவது காஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட் என்னன்றதை பார்க்கலாம். வெல்கம் டு டே 3 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் வைக்க போகிறேன். இப்போ என்னென்னா, பக்கத்தில் இருக்க ஏதாவது மெக்கானிக் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா ஆயில் பேரல், காலி பேரல் இருக்கும், ஆயில் பேரல் 50 லிட்டர் பேரல். இதை கேட்டிங்கன்னா ஒரு 40 ருபீஸ் 50 ருபீஸ்க்கே கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதுனால ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து நான் இந்த காமிக்கிற டைமென்ஷனில் வெட்டியிருந்தேன். கரெக்டாக அந்த எண்டில் இருந்து இந்த எண்டுக்கு அதை மூடியை விட்டுட்டு அதை கேப்பை விட்டுட்டு வெட்டுங்க. அப்போ தான் வந்து நமக்கு 2 ஈக்குவல் பார்ட்ஸ். இப்போ நான் வெட்டிட்டேன், ஏன்னா நான் ஒரு ஆளாக தான் வீடியோ எடுக்கிறனால வெட்டுறதுலாம் வீடியோ எடுக்கலை. நான் சிங்கிள் மேன் தான், நான் தான் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது எல்லாமே நான் தான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வெட்டிட்டிங்கன்னா ஒரு இது 25 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கும். ஸோ வந்து இப்போ ஏற்கனவே நான் ஒயிட் டெக்ஸ்டை விட்டுட்டேன், ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து டோபஸ் ப்ளூ வந்து ரிலீஸ் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து ஒரு நல்ல காஸ்ட் எஃபெக்டிவ். எனக்கு வந்து அவங்க சில பேர் இது தூக்கி போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க உங்கள் பக்கத்தில் இருக்க மெக்கானிக். இது வந்து நீங்கள் கண்டிஷன் பண்ணாமல் விடக்கூடாது. ஃபஸ்ட்டு பேரல் கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணுறது வந்து நல்லா சோப் வாட்டர் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த டப்பு ஃபுல்லாக வாட்டரை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 to 3 days ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வேறு வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணுங்க. பாருங்கள், டோபஸ் ப்ளூவோட குவாலிட்டி இந்த டப்பு கிரே டப்பில் பார்க்கும்போது செமையாக இருக்குது. நல்ல லைனு, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் நீங்களும் எப்படி கப்பி வளர்க்குறது, கப்பி ப்ரீடிங் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபார்ம் வைக்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.